இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கொழுமிச்ச மிளகு சாப்பாடு செய்கிறோம். இது எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறாங்க. இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக, நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வாங்கியாச்சு. ஸோ அதனால் அதை குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி வச்சாச்சு. பூண்டுகள் வந்து ஒரு 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 கட்டி பூண்டு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் மிளகா, இதெல்லாம் நாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி 1.5 உலகுக்கு ஒரு 7 கொழுமிச்ச மிளகு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறாங்க. இப்போ வடை சட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு. கடலை பருப்பு, உளுந்து பருப்பு. நீங்கள் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கடுகு வெடிக்கிற சத்தமெல்லாம் கேட்குதுல்ல. ஓகே, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்தது பூண்டுகள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் சொல்லி தந்திருக்காங்க. நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த காலத்து சமையல் கொழும்பு வடை சாப்பாடு எப்படி எதுவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு கொழும்பு வடை சாப்பாடை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் மிளகாயும் கருவேப்பிலையும் போடணும். அது வணங்கிட்டு நாம் இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு நல்லா வணக்குவோம். நல்லா குமுன்னு வருதில்ல ஏங்கத்த. இங்கே பார்த்தீங்களா, நல்லா இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடணும். அப்போ தான் வந்து கொழும்பு மிளகு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொழும்பு மிளகு சாறை ஊற்றிடலாம். அது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இதாகட்டும். இப்போ மஞ்சத்தூள் அதுக்கு தேவைக்கேற்ப பார்த்தீங்களா, உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். பத்தலைன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா தண்ணி பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். 1.5 உலக்குக்கு இது ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம போய் ரைஸை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொலன்னு வரணும். அப்போ தான் வந்து ரைஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சமைக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரரு மாமியார் எல்லாம் கூட தான் கலகலன்னு இருந்து நம்ம சமைப்போம். கொஞ்சம் இடையில வாய்ஸ் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உடச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பொலன்னு இருந்தால் தான் நம்ம வந்து கலர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள். நம்ம சாப்பாட்டுக்கு கலரவே கரெக்டாக வந்துச்சு. சரி, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு கலருவோம். நம்ம எடுத்து போடுவோம். கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். அப்போ தான், ஏன்னா நிறையா போட்டுருவும் கூடாது. கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டு கலருவோம். நான் இந்த அளவுக்கு ரைஸ் போட்டேன். குக்கர் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சால்ட் இருக்குது பத்தலன்னு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே நமக்கு சாதாரணமான வீட்டு ரைஸ் தான். சமையலுக்கு வெப்பம்போல் பொன்னி ரைஸ் தான். இதை பார்க்குறக்கே வந்து அட்ராக்ஷனாக இருக்குல்ல. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சரி, நம்ம கலரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நம்ம உப்பு கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணிப்போம். எனக்கு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா கடலெண்ணெய் மணத்தோட நல்லா சாப்பாடு நம்ம டூருக்கு வெளியே கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நல்ல பதமாக இருக்குது. ஏன்னா ஆயில் லாஸ்ட்டாக சேர்த்துனிங்கன்னா. இங்கே பாருங்கள், ரைஸை பார்க்குறக்கே நல்லா விதியாக உழுது பாருங்கள். பார்த்தாவே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா பின்னாடி கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்குங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.